ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1 கேஜி அளவு சங்கரா மீன் எடுத்து நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுவும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தட்டி வச்சதும், ஒரு சின்ன வெங்காயமும் நீட்டாக கட் பண்ணி வச்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை 3மே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போது ஒரு 4 வெங்காயம் பேஸ்ட்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ராஸ்மெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, தக்காளி, மிளகாய் தூளெல்லாம், அந்த கரைச்சலை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும், கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா மீனையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்துடும். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பாடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.